அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். சிலர் இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பார்க்க முடியலன்றீங்க. திரும்பியும் முதல்ல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. தினமும் லைவ் போய்கிட்டு இருக்கு மாலை 3:15க்கு. அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 11/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி அதிகாலை 4:55க்கு முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதுர்தசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 10:10 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்கு. கடகராசியில சந்திரனும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை 6:32க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 3:23 4:57 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 9:05 10:39 வரைக்கும் இருக்கு. குளிகை பகல் 12:14 1:48 வரைக்கும் இருக்கு. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் எல்லாமே இருக்கு. சீமந்தம், புதுமனை புக, இடத்திற்கான வழிபாடு நடத்த, பதவி ஏற்க, காது குத்த, கல்வி துவங்க, சாமி கும்பிட, ஏர் உழ, ஆயுதம் பயில, வண்டியில ஏற, திருமணம் செய்ய, புது சாந்தி முகூர்த்தம் வைத்துக்கொள்ள, குழந்தை வேண்டி சடங்கு செய்யறதுக்கு ஏற்றது. சதுர்தசி திதியில பார்த்தீங்கன்னா பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் மேற்கொள்றது, வளர்பிறையில மட்டும் திருமணம் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு யோகம், கன்னி ராசிக்கு துன்பம், துலாம் ராசிக்கு உற்சாகம், விருச்சிக ராசிக்கு பொறாமை, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு உயர்வா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் போக வாழ்த்துக்கள். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ ராசி பலன். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சூழ்நிலைகள் சாதகமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நிறைய காரிய தடைகளும் நல்ல தேவையில்லாத மன உளைச்சல்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காம நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. வேலை விஷயமா வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுக்கு பின்னாடி பலன்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இன்று உங்களோட நாளில் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவை. உங்களோட செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை காட்டினாலும் அதுக்குண்டான பலன் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கடின உழைப்பும் கடின முயற்சியும் அவசியமாக தேவைப்படுது. வேலைகளில் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உங்களோட செயல்களை காலையிலேயே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மனசில் இருக்கிற கவலை, தேவையில்லாத குழப்பம் காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வீட்டு செலவுக்காக செலவு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை இருக்குது. உங்களுக்கும் பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும்.
ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமான நாள், தெளிவான சிந்தனைகள், நிறைய புதிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிந்தனைகள் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே பலன் தர விதமாக இருக்குது. கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது. அது நாள் முழுக்க உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பசங்களால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் நீங்கும். உறவினர்கள் வருகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் வருமானமும் நிறையவே இருக்குது. வெற்றிகரமான நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல அதிக ஆற்றல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமும் இருக்கிற நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயோஜித புத்தியும் அதை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உங்களோட அன்பையும் பாசையும் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்வீங்க. 2 பேருக்குள்ளேயும் பக்குவமான புரிதல் ஏற்படுத்தும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்கள் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்குது. வங்கியிலையும் கணிசமான தொகையை சமாளிக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தைரியம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்று பேச்சாலையும் சில பண விஷயத்துலையும் கவனமாக பிரச்சனைகளை சந்திக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்று கூட இருக்கிறவங்களால எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது. சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நெருங்கியவர்கள் மூலிமா கொஞ்சம் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை செய்கிற இடத்துல வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. பாட்டு கேளுங்க, சினிமாவுக்கு போங்க. அந்த மாதிரி இருந்து மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அவசியம் தனிமையாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நல்லா திட்டமிட்டு கவனமோடு செய்ய வேண்டியது அவசியம். வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சில எதிர்பாராத சூழ்நிலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பக்குவமாக ப்ரொஃபஷ்னலாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அமைதியாக பேச வேண்டியது, அதே மாதிரி பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டியதும் அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் கருத்து பரிமாற்றத்தில் கவனமாக இருங்க. அவங்க கருத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பேசும்போது வார்த்தைகளில் பார்த்து பேசுறது நல்லது. ஏன்னா வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்புண்டு. காதலர்களும் ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்க முடியாது. கையில் இருக்கிற பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது. கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்க வேண்டியதும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியதும் அவசியம். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கலவை தான். எந்த ஒரு விஷயமும் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. நாளை சுமூகமாக கொண்டு போகணுன்னா உங்களோட புத்திசாலித்தனம் அவசியம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களோட நட்புகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று சிறப்பான நாளாக ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் இழுவறிகள் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் சவால்கள் இருக்குது.
வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிறந்த முறையில் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குற நாளாக இருக்குது. தொணக்கூட அனுசரித்து போங்க. இருக்கிற பிரச்சனைகளை பேசி முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு நாள் அமைதியாக போகும். காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து பிரச்சனைகளை பேசுறது நல்லது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. அதே நேரங்களில் செலவுகளும் பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு பண்ணுற செலவுகள் வீண் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தில் மனசு குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத சூழ்நிலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயத்தினால குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் கூட பிறந்தவங்களோட வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புண்டு. கூட வேலை செய்கிற இடத்துலையும் பணத்தால் உங்களை கூட இருக்கிறவங்க உங்களை சில பிரச்சனைகளை சிக்கிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு பணப்பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை சமாளிக்க கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் தான் கிடைக்கும். அது பதட்டத்தை ஏற்படுத்தும். தொழில் விஷயமா புதிய முயற்சிகளில் நண்பர்களோட ஒத்துழைப்பு இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் உண்டு. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலையை சமாளிக்கிறது யோசித்து செய்ய வேண்டியது. வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறது பற்றிய கவலை இருக்கும். பாதுகாப்பு இல்லாத உணர்வை தவிர்த்துறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சிறந்த முறையில் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம செய்ய ஆரம்பித்த வேலையை முடிக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட கண்டிப்பாக இன்னைக்கு மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா உங்களோட மனக்குழப்பம் புரிதலை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு உண்டு. அதனால் வெளிப்படையாகவும் ஓப்பனாக மனசு விட்டு பேசுகிறதும் பலனளிக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இல்லை. வீட்டில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. தேவையில்லாத செலவு பண்ணிவிட்டு அவசர தேவைக்கு திண்டாடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. சாப்பாட்டில் கவனம். செரிமான பிரச்சனைகள் உண்டு. ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். எல்லா விஷயத்துலேயும் உங்களோட தெளிவான சிந்தனைகள், நல்ல ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடுகள், வரவு நல்லா இருக்கும். அதனால் மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். சூழ்நிலைகள் வீட்டில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுப காரியங்கள் கைகூடி மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இன்று நாள் முழுக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் மகிழ்ச்சியான தருணங்களை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதே நேரங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட பலவீனங்கள் எல்லாம் புறந்தொல்லி தைரியத்தோடையும் உறுதியோடையும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. வேலையில் உங்களோட நேர்மைகள் பாராட்டுக்குரியதாகவும் உங்களோட திறமைகள் வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கும். ஏற்ற ஒரு நாள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு ரொமான்டிக்கான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்று போதுமானதாக இருக்கும். சேமிக்கிறதுக்கான அடித்தளத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான நிதி
சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு உயர்வதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரியதாகவும் தெளிவான சிந்தனைகளோட செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல பலனும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோட விருப்பப்படி செய்வீங்க. எதிர்பார்த்த வரவும் தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் வளர்ச்சியும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். குடும்பத்தோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நாள் முழுக்க உங்களுக்கு சுமூகமாகவும் சாதகமாகவும் தான் இருக்குது. எல்லா விஷயத்தையும் உங்களோட எண்ணம்படியோ நீங்கள் நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். பசங்க மூலிமா மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் நடைபெறும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள், வேலையில் புதிய மாற்றங்களோ புதிய வாய்ப்புகளோ கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை பெருகி நீங்கி லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள். உங்களோட வங்கி கணக்கில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். கடின உழைப்பு மூலிமா இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக்கிக்குவீங்க. இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகித்து உங்களோட திறமையை நிரூபித்து வளர்ச்சிக்குரிய நாளாக கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கான நேரம் குறைஞ்சி தான் காணப்படும். அதனால் உங்களோட புத்திசாலித்தனம் பயன்படுத்தி எல்லாத்தையும் சிறப்பாக குறித்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குடும்ப முன்னேற்றம் பற்றி தனக்கிட்ட விவாதிப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் இது நல்ல ஒரு நாளாக இருக்குது. இனிமையான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று போதிய அளவுக்கான பணம் உங்கள் கையிலேயே இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைனா சலுகைகள் கிடைக்கும். அது மனசுக்கு நிறைவாக இருக்கும். சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகள் செய்யலாம். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறந்து இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அதிக ஆற்றல் நிறைஞ்ச நாளாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்று நாளை பொறுத்தளவுக்கு சில எதிர்பாராத பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அதே நேரங்களில் மனசுக்கு வருத்தம் தர மாதிரி சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாண்டிங்கன்னா பாதிப்பில்லை. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பார்த்து பேசி பழக வேண்டியது பக்குவமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் அவசியமாக தேவைப்படுது. இன்று கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமும் இடையூறுகளும் ஏற்படும். வியாபார விஷயமா வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம். அது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அது உதவியாக இருக்கும். இல்லைன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை திட்டமிடுங்க. சில சமயங்களில் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. பக்குவமாக நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை கையாளுறதுல பொறுமை தேவை. அப்போ வேலைகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களால் நேரத்துக்கு முடிக்க முடியாது. காலையிலேயே உங்களோட முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு முடிக்கிறது அவசியம். இல்லைனா வேலைகள் நிலுவையில் நின்று பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள்கிட்டையும் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உணர்ச்சி பூர்வமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்க. உறவில் திருப்தி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயங்கள்லாம் இன்று பேசாமல் இருக்கிறது நல்லது. அமைதியாகவும் பொறுமையாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கடன்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தலைன்னா வீண் விரயங்களும் வீண் இழப்புகளும் ஏற்பட்டு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் அதிகமாகும். ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவுக்கு ஒவ்வாமை இருக்குது. உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது. செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடுங்க. அதே நேரம் அது எப்படி பலன் தருன்றதை யோசித்து செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது. கூட இருக்கிறவங்கள வாக்குவாதம் இல்லாமல்
பொறுமையாக சூழ்நிலைகளை கையாண்டு பக்குவமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தவங்க மீது தேவையில்லாத கோபம் உண்டாகிற மாதிரி இதுக்கு எந்த விஷயத்திலையும் நிதானத்தோட செயல்பட வேண்டியது அவசியம். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இன்று உங்களோட முயற்சிகளை வெற்றி பெறதுக்கு ரொம்பவே கஷ்டம். கடுமையாக உழைக்கணும், அதுவும் பலன் தராது. இருந்தாலும் நாளை இன்று கடினமாக தான் இருக்கும். நம்பிக்கையோடு கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. தொழிலை வேலையை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாளாக இல்லை. வேலைகள் நிறைய நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மந்த நிலை இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேலையை நிலுவையில் நிற்காத மாதிரி திட்டமிட்டு கவனமாக தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கிட்ட இன்று பாதுகாப்பில்லாத உணர்வை உணர்கிற மாதிரி இருக்கும். அது 2 பேருக்குள்ளேயும் நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனைகளை தீருங்க. உங்களோட உங்களோட மனசில் இருக்கிற வருத்தங்களையும் விஷயங்களையும் தெளிவாக வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப பெரியவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதிக செலவினங்கள் அதிகமாக இருக்குது. சேமிப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. விரயமாகாமல் பார்த்துக்கோங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உங்களோட ஆற்றலை குறைச்சிக்காதுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. தலைவலி இருக்கும், கவனம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியாக, நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு நிறைவாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட செயல்களை செய்வீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வரவு நல்லா இருக்கும். துணை வழி உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்குது. பசங்களோட படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீங்க. இன்று நாள் முழுக்க உங்களோட முறையான திட்டமிடல் மூலியமா அற்புதமான நாளாக கொண்டு போவீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் திறனை மேம்படுத்தினால் பல சிறப்புகளை பெறலாம். உங்களோட புத்திசாலித்தனத்தை இன்று நல்லா பயன்படுத்தி வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்துக்குள்ளே பணியை முடிப்பீங்க. உங்களோட வேலையில் தன்னம்பிக்கையோடு கையாளுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பும் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நகைச்சுவையான உணர்வோடு அணுகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். பரஸ்பர புரிதலோடையும் மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். சின்ன அளவில் கடன் வாங்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. கடனை அடைக்கிறதுக்கும் உடனடி வருமானம் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுத்து சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று உற்சாகம் நிறைஞ்ச நாள். உங்களுக்கு நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி புதுசாக குழந்தைகளோட உங்கள் நல்ல ஒரு குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசுக்கனிய நாளாக தான் கொண்டு போவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நினைவாகிறதும் அதே நேரம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக உங்களோட செயல்கள் காரியங்கள் பலனடிக்கிறது. எல்லாமே உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வச்சிருக்க உதவியாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. பசங்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை பலப்படும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்வீங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. பயனுள்ள நாளாக இருக்குது. நேர்மையான போக்கில் செயல்பட்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றிகரமான நாளாக கொண்டு போவீங்க. திட்டமிட்டு பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளுவீங்க.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமையாக முடிக்கிறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு சுறுசுறுப்போட, உறுதியோட, நேரத்தோட உங்களோட வேலைகளை திறனோட செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாய், வளர்ச்சி தர விதமாய் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு புரிதல், அன்னுன்யம் நல்லாவே இருக்கும். உங்களோட இனிமையான பேச்சு மூலிமா துணையை மகிழ்விப்பீங்க. காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் பார்த்திங்கன்னா அதிக அளவுலேயே இருக்கும். கையில் போதுமானதாக இருக்கும். சிறப்பான விஷயத்துக்கும் தேவையான விஷயத்துக்கும் செலவை பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசு நிறைவாக இருக்கும். பணம் சம்பந்தமாக முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சில விஷயங்களில் பொறுப்புகள் காரணமாகவும், வீட்டில் உறவுகள் காரணமாகவும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மனசில் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும், எதிர்காலம் குறித்து பய உணர்வும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. இன்று உறவுகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக சூழ்நிலைக்கேற்ப பார்த்து கையாளுறது நல்லது. தனிமையாக ஒதுங்கி இருக்கிறது இன்றைய நாளில் நல்லது. பணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பெற்றோரோடையும் பசங்களோடையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் இருக்குது. இல்லை கவனமாக இருங்க. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா அனுசரித்து போகிறது நல்லது. கூட பிறந்தவங்களால எந்த ஒரு அனுகூலமும் இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. இன்று நீங்கள் செய்கிற செயல்களை நிறைவேற்றுறதுல தெளிவான மனநிலையும் குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பேச்சில் தெளிவு தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை பொறுத்தளவுக்கு சவால்களை கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணிகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சில அசௌகரியமான உணர்வுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நட்பாகவும் சகஜமாகவும் அவங்க கூட பேசி பழக வேண்டியது அவசியம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. காதலர்கள் இன்று தனிச்சு இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. பணத்தை தக்க வச்சுக்கிற திறமைகள் உங்ககிட்ட இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்குது. பணத்தை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலை, குழந்தைங்களோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க, உங்கள் ராசி பலனை கேட்டவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசிக்காரங்க அதிகமாக பலனை கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் தினசரி 3:15 லைவில் வந்துக்கிட்டு இருக்கேன். சுயஜாதகம் பார்த்து ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் பலன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களோட ஜாதகம் அதே நேரங்களில் வாழ்க்கையில் மேம்படுத்துறதும் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கவும் குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஜோதிடர் அணுகி உங்களோட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரகநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறது நல்லது. இப்போ பலனை கேட்டவங்க ராசி கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இப்போது தினசரி லைவில் வர விருப்பப்படுறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அது ஒரு உந்துதலாகும். அடுத்தடுத்து புதிய விஷயங்களை செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நிறைய வீடியோ ஷார்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரங்களில் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையை பற்றி குறிப்புகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.